டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாட் இஸ் ரிலேஷன்? ரிலேஷன் அப்படின்னாலே கிராஸ் ப்ராடக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேஷன் அப்படின்னாலே கிராஸ் ப்ராடக்ட், சரிங்களா? அதே மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஸ்ட்ரைட் வே, ஒரே ஒரு லைன் தான் போகும். அதை பார்த்தாலே தெரியும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இது நம்ம டவுன் பஸ்லலாம் எழுதியிருப்பாங்க பாருங்க, கூட்ரோடுன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நிறைய டவுன் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் குந்தாரப்பள்ளி கூட்ரோடு, அந்த மாதிரி கூட்ரோடுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. கூட்ரோடு அப்படின்னா 4 ரோடு ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகும், அதுதான் கூட்ரோடு. அப்போ அது பாருங்க, இப்படி தான் கிராஸ் ப்ராடக்ட். இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கேயும் போகலாம், இங்கேயும் போகலாம், இந்த இடத்துக்கும் போகலாம், இந்த இடத்துக்கும் போகலாம், கரெக்டா? ஆனால் ஆரிஜின் யாரு? இந்த சென்டர் பாயிண்ட், கரெக்டுங்களா? அப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து, அதாவது ஒரு இன்புட்ல இருந்து நிறைய அவுட்புட் கிடைக்குது, அதுக்கு பேர் தான் என்னது? ரிலேஷன், சரிங்களா? சரி, அதே மாதிரி நம்ம மப்சல் வண்டிங்கெலாம் இருக்கும் தெரியுங்களா, கவர்மெண்ட் பஸ்ஸு, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 1 போட்டிருப்பாங்க, கரெக்டாக? 1 to 1 இது நார்மல் பஸ்ஸு. 1 to 5 கூட சொல்லலாம். அது 1 to 5னா ஒரே ஒன்றது அங்கங்கே ஸ்டாப் பண்ணி போகும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரைட். அங்கே பார்த்தீங்கன்னா மப்சல் என்னது 1 to 1 பஸ்ஸு. ஒன்று கிளம்புனா நேராக அங்கே தான் போகும், வேறு எங்கேயும் இந்த கிராஸ் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒருத்தர் கிளம்பிட்டாருன்னா அவர் நேராக அங்கே போய் பியில் தான் போய் சேருவார். அதுக்கு பேர் தான் என்னது? ஃபங்க்ஷன், சரிங்களா? அப்போது பாருங்க, இப்போ ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட் கிராஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏவுக்கு 1, அடுத்து அதே ஏவுக்கு 2, தென் ஏவுக்கு 3, அடுத்தது ஏக்கு 4, ஏக்கு 5, இந்த ஏக்கு 6. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கே, ஒரு ஆளுக்கே நிறைய, ஒரு இன்புட்டுக்கே நிறைய அவுட்புட் கிடைக்கும், சரிங்களா? அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் B2, B3, B4, B5, B6, அது மாதிரி C1, C2, C3, C4, C5, C6, இந்த மாதிரி நிறைய போகும். சும்மா இப்போ 2 பேர் மிச்சம் இருக்காங்களா, அதை பற்றிலாம் கவலை இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, 2 பேர் எம்டியாக இருந்தால் கூட இது ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆள் ஒரு இன்புட்லேருந்து நிறைய அவுட்புட் கிடைச்சிட்டு இருக்கும். அப்போது இந்த மாதிரி சொல்லும்போது இதை தான் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். செட் ஏன்றதை எக்ஸ்ன்னு சொல்கிறோம், செட் பி அப்படிங்கிறத ஒய் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், அது ஃபங்க்ஷனில், ஓகேவா? இப்போ நாம் இங்கே ரிலேஷனில் கிராஸ் ப்ராடக்ட் ஏலேருந்து பிக்கு லிங்க் எடுக்கணும். ஒரு எலமெண்ட் எடுத்தால் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், அதுதான் ரூல். சரி, இப்போ கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். கிராஸ் ப்ராடக்ட்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நார்மலாக இருக்கிறது தான். அது எப்படி பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. அந்த என்ன பேரில் எடுப்பீங்க, எக்ஸ் கமா ஒய் ஆர்டர் பேரில் ஒரு பேராக சூஸ் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இங்கேயும் அதே தான், எக்ஸ் கமா ஒய் தான், இதுவும் ஆர்டர் பேர் தான். ஆனால் 1 to 1 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். பாருங்க, ஃபங்க்ஷன் ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. பாருங்க, அப்போ எல்லா எலமெண்ட்டும், ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கிளம்பி போயிடணும். பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனால் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ as a unique element in B. Every element of A as a unique element in B. இப்போ எல்லா ஒரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் இருக்கணும். கண்டிப்பாக ஏல இருக்கிற
டொமைன் பார்ட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டொமைன். இதுக்கு பேர் என்னது? டொமைன். இதுக்கு பேரு டொமைன் சொல்லுவாங்க. இந்த பி செட்டுக்கு பேரு கோடொமைன் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இன்புட் அவுட்புட் அந்த லிங்க்ல வர்ற இதுக்கு பேரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? ரேஞ்ச். சரிங்களா? யார் அந்த இன்புட்ல இருக்காங்களோ அப்படி கோடொமைன்றது செட் பி கம்ப்ளீட்டா அதுக்குள்ளே எத்தனை பேர் வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாப்பிள்ளை வீடு, இது மண்டபம். சரிங்களா? மண்டபத்தில் நிறைய பேர் இருப்பாங்க சார். ஆனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடணும், அப்போ தானே மேரேஜ் நடக்கும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் இப்போ ஈயை விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈ தான் மாப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க. ஈயை விட்டுட்டு போயிடுறாங்க, கல்யாணம் நடக்குமா? ஃபங்க்ஷன் நடக்குமா? நடக்காது. அப்போது டொமைன்லேருந்து எல்லாருமே கிளம்பி இருக்கணும். அப்போது கல்யாணத்துக்கு எல்லாருமே போனால் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். கல்யாண மண்டபத்தில் 1000 பேர் வருவாங்க. அதில் உங்கள் ரிலேஷன் யாருன்னு பார்த்து அவங்கள மட்டும் நீங்கள் இன்வைட் பண்ணுவீங்க, மற்றவங்களையும் ஓகே உபசரிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த மண்டபத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. நாம் நமக்குண்டான ரிலேஷனை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மாப்பிள்ளை இல்லாமல் ஒரு மேரேஜ் நடக்காது. அதே மாதிரி டொமைன்ல இருந்து எல்லாருமே கிளம்பணும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா ஒரு பாட்டை ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பழைய காலத்து பாட்டு ஒன்று இருக்குது. அதை நினச்சாலே ஒரு ஞாபகம் வந்துடணும். அதான் டெஃபினிஷன். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஃபங்க்ஷன். எப்படி? கரெக்டுங்களா? அப்போது ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால்ன்றதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு வேண்டியது என்னது? ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு. ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு கிராஸ் ப்ராடக்ட்டு அதை நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒருத்தரே 5 இதுவும் சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது, ஒரே டைமில் எல்லா இப்போ இவங்க இந்த ஃபங்க்ஷனு நிறைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ஒரே டைமில் எல்லாரும் ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. ஒரே டைமில் இப்போ ஒருத்தர் போகணும் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்? ஃபோன் வச்சு மேனேஜ் பண்ணுவார். பா எனக்கு வேலை இருக்குது, யாருக்கு அது மொய் கொடுத்து அனுப்புவார். இந்த மாதிரி எல்லாருக்கும் லிங்க் எடுத்துக்குவார். அதனால தான் இவர் ரிலேஷன் சொல்கிறோம். புரியுதுங்களா? ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைக்கணும். அதில் கரெக்டாக இருங்க. சரிங்களா? அப்போது A to B இது கிராஸ் பட் தான் கூட்டுரோடுன்னு சொன்னால் அது 1 to 100 ஒரே ஸ்ட்ரைட் தான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேராக போகும். ஒரு ஆரம்பித்தா போய் முடியும். ஒரு எலமெண்ட்டும் ஒரு ஒன்றுத்துக்கு தான் போய் இன்புட்டில் முடியும். சரிங்களா? அப்போது ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? வாட் இஸ் த ரிலேஷன்? த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் த ரிலேஷன். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? எவ்ரி எலமெண்ட் ஆஃப் A as a unique element in B. சரிங்களா? இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்களோ அவங்க பேருக்கு என்ன சொல்லுவாங்க? டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறத கோடொமைன் சொல்லுவாங்க. அடுத்தது அந்த லிங்க்ல இருக்கிறவங்களை எல்லாமே யாரெல்லாம் அவுட்புட்டில் வராங்களோ அவங்களுக்கு பேர் ரேஞ்ச். இதுலேயும் அது எதை சொல்லுவாங்க? இங்கே தான் சார் 2 பேர் விட்டுட்டு வந்துக்கிறாங்க சார் ரிலேஷனில். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யாரை வேணால் விட்டுட்டு வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ரிலேஷன் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. டொமைனில் கொஞ்சம் பேர் விட்டுருக்கலாம், கோடொமைனில் நிறைய பேர் விட்டுருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக எல்லாருமே போயிருக்கணும். எல்லா எலமெண்ட்டையும் இன்புட் ஆக்கியிருக்கணும். அந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரியா? இன்னொரு விஷயம், ஒரே எலமெண்ட்டுக்கு ஒரு அவுட்புட், அதாவது ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் சொன்னோம் இல்லையா? ஒரு 2 இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஒரு 2 இன்புட்டுக்கு கூட ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் f of x இருக்குன்னு வச்சுக்கலாம். f of x equal to x ஸ்கொயர்னு. இந்த ஃபங்க்ஷன் இஸ் f of x equal to x ஸ்கொயர். f of x தான் யாரு? y. சரிங்களா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ தரேன், 1 கொடுக்குறேன். f of 1 that is 1 ஸ்கொயர் 1. f of -1 -1க்கு என்ன ஆகிடும்? -1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? அதே 1 தான் பாருங்க. அப்போ 1க்கும் ஆன்சர் 1 தான், -1க்கும் 1 தான் கிடைக்குது. அப்போ 2 டிஃப்ரெண்ட் இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் அது என்னது? ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இதில் கரெக்டாக இருந்துக்கோங்க. டொமைன் எல்லாருமே கிளம்பியிருக்கணும். ஒருத்தர் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்கணும். சரிங்களா?
ரைட். நெக்ஸ்ட் இங்க கிராஸ் ப்ராடக்ட் அப்படி இல்லை, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தெரியும் நம்மளுக்கு. அதை எடுத்தோம்னா அதுலேயே நம்மளுக்கு லிங்க் வந்துடும். அதுலேயே ஆர்டர் பேர்ஸை செலக்ட் பண்ணி அதில் யார் ரிலேஷன் அப்படின்றத கொஸ்டினை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு பேர் ப்ரீ இமேஜ். இதுக்கு பேர் இமேஜ். இப்போ ஈயை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் பிகாஸ் he has no image. சரிங்களா? ஒரு நம்பர் விட்டுட்டு போயிட்டா கண்டிப்பாக அது ஃபங்க்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இருக்கும். அப்படி ஈயை விட்டுட்டு போயிருந்தாங்க, இந்த டொமைனில் ஒரு எலமெண்ட் மிச்சமாக இருந்தாலே இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். கண்டிப்பாக அந்த ஈக்கும் ஒரு இன்புட் இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஆனால் கோடொமைனில் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இட்ஸ் கிளியர்? உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ ஃபங்க்ஷன், ரிலேஷன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஃபங்க்ஷன்னா every element of A as a unique element in B. Okay, thank you.